பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? அதோடு லேவியராகமம் 26:5 நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீங்க, திருப்தியாக சாப்பிடுவீங்க, எந்த நன்மை குறைபடாது. இது ஒரு கடைசி காலம். நிறைய தேசத்தில் பஞ்சம், கொள்ள நோய், பொருளாதார பாதிப்பு, நெருக்கம். அதனால் எப்படி வாழப்போகிறோம் என்ற பயம், கலக்கம் நிறைய தேசத்தில் மக்களுக்கு வந்திருக்கிறது. அங்கங்கே நிறைய கலவரங்கள், போராட்டங்கள். விவசாயிகள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க, பொதுமக்கள் இறங்கி போராடுறாங்க. எவ்வளோ காரியத்தை பார்க்குறோம்ல. அந்த ஆண்டு சொல்கிறாரு, கடைசி காலம் இப்படி தான் இருக்கும், மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீ உன் தேசத்தில் சுகமாய் குடியிருப்ப. ஏன் தெரியுமா? நான் அவன் கூட இருக்கிறேன். உன்னை சுகமாய் குடியிருக்க பண்ணி ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து நீ பயப்படாத. கடைசி காலத்தில் இப்படி தான் இருக்கும். பஞ்ச காலத்தில் கூட நான் உன்னை சுகமாய் வாழ்ந்திருக்க பண்ணுவேன்னு ஆண்டு சொல்கிறார். உங்கள் தேசத்தில் சுகமாய் நீங்கள் குடியிருப்பீங்க, திருப்தியாக சாப்பிடுவீங்க. அதாவது குறைவுபடாது நன்மை, திருப்தி, ஒரு மன திருப்தி, சந்தோஷம். ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, சந்தோஷமா வச்சிருக்கிறாரு, திருப்தியா வைத்திருக்கிறார். நீ மகிழும்படி கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆசீர்வாத வாக்குத்தத்தம் உங்களுக்கு தானே. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற தேவனே ஸ்தோத்திரம், என்னை திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற தேவனே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இன்றைக்கு சுகம் வந்துடும், திருப்தி உங்களுடைய வாழ்க்கையில வந்துடும். ஏதோ ஒரு பாதிப்பு, சுகவீனம், சுகமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீங்க. அவர் சுகம் கொடுத்து வாழ்ந்திருக்க செய்வார். பிறகு எதுக்கு பயப்படணும்? நீங்கள் என்ன வேண்டிக் கொள்வீங்களோ அதை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். வேண்டிக் கொள்றீங்களா? ஆண்டவரே, இந்த தேசத்தில் என்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். திருப்தியாக என்னை ஆசீர்வதித்து நடத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எந்த நன்மை குறைவுபடாதபடி ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதிலும் என்னை கைவிடாமல் நடத்தினீர், ஸ்தோத்திரம். புதிய மாதத்திலும் என்னை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.